இங்கே உள்ள நீங்கள் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிற்ப காட்சி வந்து இருக்கும். ஆக்சுவலாக எல்லாமே வந்து புராணங்களுடைய சம்மந்தப்பட்டது. இதில் வந்து இரண்ய வதம் குறித்து ஒரு சிற்ப காட்சி வந்து வச்சிருப்பாங்க. இரண்ய வதம் அப்படின்னா உங்களுக்கு பிரகலாதன் வந்து ஒரு பையன் இருக்காரு. அவருடைய அப்பா வந்து இரண்யன். அந்த இரண்யன் வந்து ஒரு அசுரகுல அரசர். அவர் வந்து சாகா வரம் வந்து பெற்றிருந்தார். எப்படி அப்படின்னா எனக்கு வந்து இரவுலையும் வந்து சாவு வரக்கூடாது, பகல்லையும் வந்து சாவு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து பெற்றிருந்தார். அவரை தான் வந்து எல்லாரும் கடவுளா கும்பிடணும்னு சொல்லுவார். ஆனால் அவருடைய மகனே வந்து நாராயணா நாராயணான்னு வந்து சொல்லுவார். அப்போ அவருடைய மகனை வந்து ரொம்ப துன்புறுத்துறாரு. ஒரு ஸ்டேஜில் வந்து உன்னுடைய கடவுள் எங்கே இருக்கான் காட்டு அப்படிங்கும்போது அவர் வந்து தூரிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து சொல்லுது. அப்போ ரொம்ப ஆக்ரோஷம் அடைஞ்ச இரண்யன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கதையை எடுத்து ஓங்கி ஒரு தூணில் அடித்து அந்த தூணை வந்து உடைக்கிறாரு. தூணை உடைக்கும் போது அங்கேருந்து ஒரு காட்சி கொடுக்குறவர் தான் நரசிம்மர். நரசிம்மர் வந்து அப்போ வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு இரண்யனை பிடிச்சி வதம் வந்து பண்ணுறார். இரண்யனுடைய ரத்தம் படுற எல்லா இடத்துலையுமே வந்து அசுரகுலம் வந்து பிறக்கும். அதை வந்து கீழே அந்த ரத்தத்தை விழுக விடாம இவர் வந்து மொத்தத்தையும் வந்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு ரொம்ப வந்து ஆக்ரோஷமாயிறார். அந்த நரசிம்மருடைய அந்த கோபத்தை வந்து கட்டே வந்து படுத்த முடியல. அதுக்காக முனிவர்கள் எல்லாருமே வந்து போய் விஷ்ணு கிட்ட வந்து முறையிடுறாங்க. விஷ்ணு கிட்ட முறையிடும் போது அங்கேருந்து தான் சரபம் வந்து பிறகு சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான அந்த சண்டை காட்சிகள் வந்து எல்லாமே இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இரண்யனை வந்து நரசிம்மர் வந்து வதம் பண்ணக்கூடிய காட்சி. இது வந்து பிடிக்கிறாரு, அவரை பிடிச்சி வந்து ஹோல்டு பண்றாரு. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இரண்யனுடைய உடம்பு வந்து நரசிம்மருடைய மடிமேல் இருக்கு. வயிற்றுல வந்து கையை விட்டு வயிறை வந்து கிழிக்கிறார். இது வந்து இரண்யவதம். இது வந்து காட்சி. இது எப்போ நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரதோஷ வேலையில் வந்து நடக்குது. பிரதோஷம் அப்படிங்கிறது இரவும் பகலும் சந்திக்கிற இடம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த வதம் வந்து நடக்குது. இந்த இரண்ய வதம் அப்படிங்கிறது ஏன் அந்த பீரியட்ல வந்து அவர் பண்ணாரு அப்படின்னா, இரண்யன் வந்து வாங்கியிருந்த வரம் அந்த மாதிரி எனக்கு வந்து இரவுலையும் மரணம் வரக்கூடாது, பகல்லையும் மரணம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வரம் வாங்கியிருந்ததுனால இரண்டும் சேர்ற அந்த ஒரு ஜாமத்தில் அவருக்கு வந்து இந்த இரண்ய வதம் வந்து நடக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னா நரசிம்மருடைய ஒரு முழு உருவ சிலையும் இங்க வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு கோவில்லையும் புராணங்களை வந்து சிற்பமா வடிச்சு சோழர்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க.